கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் ஆகாய் 2:23 உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாங்க, நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். கலங்காதீங்க. சொந்தக்காரங்களால் உதாசீனப்படுத்தப்படுகிறீங்களா? பணம் இல்லாத காரணத்தினால அநேகர் உங்களை அவமதிக்கிறாங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறார். ஆமாம் சகோதரி, இந்த வசனம் எனக்கு எத்தனையோ நாட்கள் வந்தாச்சு, ஆனால் அதற்கான எந்த அறிகுறியும் இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த வாக்குத்தத்தை கிடைக்கிறப்போ தான் நீங்கள் ரொம்ப சாதாரண நிலைமையில் இருப்பீங்க. ஆனால் அதை கேட்டு விசுவாசித்து ஜெபிக்கிற வேளையில் அந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தருடைய கரத்தில் நம்ம விட்டு கொடுப்போம். யோசேப்பு சகோதரர்களால் இஸ்மவேலருக்கு விற்கப்படுகிறார். அங்கேயும் போய் செய்யாத தவறுக்காக சிறை தண்டனை அனுபவிக்கிறான். அந்த இடத்துல பார்வோன் கண்களில் தயவு கிடைத்து ஒரு கனவுக்கான அர்த்தத்தை சொன்னதை நிமித்தம் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை தர காத்திருக்கிறார். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு முன்னாள் அமெரிக்காவின் அதிபதி. அவர் ஒரு சாதாரண செருப்பு தொழிலாளியோட மகன்தான். ஒரு இடத்துல கூட பொது மீட்டிங் நடந்துட்டுருக்கச்சில இவ்வாறு அவமானப்படுத்தப்பட்டார். ஒரு சாதாரண ஒரு செருப்பு தொழிலாளியுடைய மகன்தானே என்று சொல்லி. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஜெபத்தோடு முன்னேறினார். முதலாவது தேவனுக்கு இடத்தை கொடுத்தார். முதலாவது எந்திரிச்சதும் ஜெபிக்கிறதுல காத்திருந்து ஜெபிக்கிறதுல முன்மாதிரியாக இருந்தார். அதன் மூலமாக அவர் அமெரிக்கா தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட உயர்த்தும்படியாக காத்திருக்கிறார். அவர் கரத்துக்குள்ளாக நம்மை விட்டு கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கை மலரும். நம்முடைய வாழ்க்கையை நம்மை ஒரு முத்திரை மோதிரமாக வைப்பார். அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக நம்மளை பயன்படுத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.